அண்மை செய்தி. டெல்லியில் ஏற்கனவே காலை முதல் ஆலோசனைகள் சென்று கொண்டிருக்கும் நிலையில் அமைச்சரவையில் கூட்டணி கட்சிகளுக்கு என்னென்ன இலாக்காக்களை ஒதுக்கலாம் என மீண்டும் ஆலோசிக்கிறார்கள் என தகவல் வந்திருக்கிறது. அது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைப்பில் இருக்கிறார். சுசித்ரா, தற்போது இந்த ஆலோசனை நீண்டிருக்கிறதா? இப்பொழுது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இதில் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது? விவரங்கள். ஜெனிஃபர், தற்பொழுது இன்று காலை 11 மணி முதல் பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் கூட்டம் டெல்லியில் உள்ள பாஜகவினுடைய தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவினுடைய இல்லத்தில் நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது மிக முக்கியமாக 11 மணி நடைபெற்ற கூட்டத்தில் மூத்த தலைவர்களான அமித்ஷா, ராஜ்நாத் சிங், பியூஷ் கோயல் மற்றும் பாஜகவினுடைய அமைப்பு செயலர் பி.எல். சந்தோஷ் ஆகியோர் இடம்பெற்றிருந்தார்கள். சுமார் 1.5 மணி நேரங்களுக்கு மேலாக நீடித்த அந்த கூட்டத்திற்கு பிறகு பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் அனைவருமே தற்பொழுது ஆலோசனைக்காக அவங்க வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, பாஜகவுடைய தேசிய செயலர் வினோத் தாவ்டே உள்ளிட்ட தலைவர்களும் தற்பொழுது ஜே.பி. நட்டாவுடைய இல்லத்திற்கு வந்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதாவது யாருக்கு எந்தெந்த இலாக்காக்கள் ஒதுக்க வேண்டும் என்ற முடிவு என்பது ஜே.பி. நட்டா மற்றும் மூத்த தலைவர்கள், பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் எடுப்பார்கள் என்ற ஒரு அறிவிப்பை பிரதமர் மோடி ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் இந்த ஒரு கூட்டமானது இன்று காலை முதல் நடைபெற்று வருகிறது. தற்பொழுது மன்சுக் மாண்டவியா மட்டுமல்லாமல் பாஜகவுடைய ஆர்கனைசேஷனுடைய மூத்த நிர்வாகிகள் மற்றும் தலைமை கழகத்தினுடைய அதிகாரிகளும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தின் பொழுது எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளவு இலாக்காக்கள் என்பது வழங்கப்பட வேண்டும், எந்த மாநிலங்களிலிருந்து எவ்வளவு தலைவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், பாஜகவுடைய இலாக்காக்கள் எவ்வளவு நிர்ணயிக்கப்பட வேண்டும், அதற்கான எம்பிக்கள் யாருக்கெல்லாம் இந்த முறை புதிய முகங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டுமா, பெண்களுக்கான அந்த ஒதுக்கீடு என்பது எவ்வாறு இருக்க வேண்டும், பின்தங்கிய பிரிவிலிருந்து எத்தனை பேரை முக்கிய அமைச்சர்களாக ஆக்குவது என்ற ஒரு ஆலோசனையை தற்பொழுது பாஜகவுடைய தலைவர் தலைமையில் நடைபெறும் அந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சிகளுக்கான அந்த இலாக்காக்கள் ஒதுக்கீடு என்பது எத்தனை இலாக்காக்கள் ஒதுக்க முடியும், கேபினெட் பொறுப்பில் எந்தெந்த இலாக்காக்களை அவர்களுக்கு ஒதுக்குவது என்பது தொடர்பான ஆலோசனையை தான் அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். முக்கிய கேபினெட் அமைச்சக பொறுப்புகளான அதாவது உள்துறை, நிதித்துறை உள்ளிட்ட பதவிகளை கூட்டணி கட்சிகளுக்கு வழங்க வேண்டாம் என்ற ஒரு கருத்தை இந்த கூட்டத்தில் அமித்ஷா முன்வைத்ததாக தற்பொழுது தகவலானது உறுதிப்படுத்தப்பட்டு அதன் அடிப்படையில் அவர்களுக்கு அந்த முக்கிய அமைச்சரவை பொறுப்புகளுக்கு பதிலாக மாற்றாக வேறு என்ன இலாக்காக்களை ஒதுக்கலாம் என்ற ஒரு ஆலோசனையும் அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். மிக முக்கியமாக பியூஷ் கோயலுடைய கோரிக்கையை பொறுத்தளவில் அதிகபட்ச அளவான பீகாரிலிருந்து கூட்டணி கட்சிகளுக்கு அதிக அளவிலான இடங்களை ஒதுக்கக்கூடாது, இலாக்காக்கள் ஒதுக்கக்கூடாது. ஏனென்றால் பாஜகவுடைய பல்வேறு மூத்த தலைவர்களும் அதிலிருந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்துள்ளதாக தற்பொழுது தகவலானது வெளியாகியுள்ளன. தற்போது வரையிலான விவரங்களை வழங்கியிருக்கிறீர்கள். நன்றி சுசித்ரா.